நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பிசாசுங்களே, எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறியா? அறிவு கட்ட முண்டுங்களா ஒன்னா? அம்மா, ஐயோ, என்னம்மா எதுக்கு குழந்தைங்களை திட்டுறீங்க? குழந்தைங்களடி, குட்டி சாத்தானுங்க. என் ரூம்குள்ள ஏறி ஃபேன்ல மிளகாத்தூள் போட்டு வச்சதும் பாத்ரூம்ல சோப்பு தண்ணி விட்டதும் இந்த அசுர பிசாசுங்க தான். எனக்கு வர ஆத்திரத்துக்கு 2 பேரையும் அடிச்சு தோலை உரிச்சிடலாம் போல இருக்கு. எனக்கு வலி தாங்க முடியலமா, என்ன உடனே ஹாஸ்பிடல் கூட்டு போ. நான் திரும்பி வந்த உடனே உங்க 2 பேருக்கு இருக்க வச்சுக்கிறேன் இரு. நீங்க போயிட்டு வாங்க. சரி. என்னம்மா பாத்தும் பார்க்காத மாதிரி இருக்கீங்க? ஓ, பழைய விருந்தாளியா விருந்து சாப்பிட போனவங்களை எதிர்பார்க்கறது என்னோட வழக்கம் கிடையாதுமா. விருந்து சாப்பிட போனோமா? நல்லா சொன்னீங்களே. ரம்யா குட்டிய பார்க்க இதோ இவர் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தோம். அதுக்கே இப்படி இருக்கீங்க? அடியே, எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும்டி. நான் உமா வீட்டுல தங்குறேன்னு தெரிஞ்ச பிறகு நீ ரம்யாவை பார்க்க அவ வீட்டுக்கு போயிட்ட. அது சரி, எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லணும்னு கூட உனக்கு தோணல. சரி, விட்டு தள்ளு. நான் போன உடனே நீங்க இங்க வந்துட்டீங்களா? அப்புறம் என்ன பிரச்சனை? அதேதான், நான் இங்க திரும்ப வரும்போது நீ இங்க இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு நாள் உமா வீட்டுல தங்குனது உனக்கு பிடிக்கல அதானே? எனக்கு எதுக்கு போறாம? இத பாருலதா, நான் உன்னை பெத்தவ எனக்கு தெரியாதா? என்னை விட உன்னை புரிஞ்சவ வேற யாரு இருக்கா? உமாதான் உனக்கு நம்பர் 1 எதிரியாச்சே. நான் அவகிட்ட அன்பா பேசினாலும் பழகினாலும் உனக்கு தான் பிடிக்கவே பிடிக்காத. இல்ல, அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியல. இதோ இவனை நடு ரோட்ல நிக்க வைக்கிறதுக்கு அவ ஒருத்தி தான் காரணம். இதோ வாசல் வரைக்கும் வந்தா உள்ள வரணுங்கிற மரியாதையாச்சும் இருக்கா அவளுக்கு? இல்ல. அப்படி இருக்கிறவ வீட்டுக்கு போய் நீங்க அங்க சாப்பிட்டு தூங்கி தங்க வேண்டிய அவசியம் என்னன்னு தான் நான் கேக்குறேன். பாலுதான் சொல்லிட்டான்ல, அவனுக்கும் எனக்கும் எந்த உறவு இல்லைன்னு. அவனுக்கு இல்லாத உறவு உங்களுக்கு என்னமா வந்துச்சு? உமா இப்ப முன்ன மாதிரி கிடையாது. அவளுக்கு உள்ளூர யார் மேலேயும் கோவமோ பகையோ இல்லை. இப்பெல்லாம் எல்லார்கிட்டயும் அன்பா ஆதரவா தான் பேசுறா. உங்க எல்லாரையும் பத்தி அன்பா விசாரிச்சா. அப்புறம் என்ன பத்தி விசாரிக்க வாய்ப்பே இல்ல. போன்ல பேசும்போது கூட நல்ல 4 வார்த்தை கேட்டுட்டேன். என்ன பத்தியும் விசாரிக்கணும்னா அவ மதர் தெரசாவா இருந்திருக்கணும். அடியே, நீ சொன்னதை அவ சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. குழந்தைங்கள நினைச்சுதான் அவ ரொம்ப வருத்தப்பட்டா. பாலு பத்தியும் என்கிட்ட கேட்டா. நான் உண்மையதான் சொல்றேன். உன்கிட்ட நிறைய பேசணும்னு என்கிட்ட சொன்னா. இனி பேசுறதுக்கு என்னமா இருக்கு? அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. ஆமாமா, அததான் நானும் சொல்றேன். அவதான் இவன் வேணான்னு போயிட்டா, இவனும் அவளை வேணான்றான். இதுக்கு நடுவுல நீங்க எதுக்கு போயிட்டு வரீங்கன்னு எனக்கு புரியல. அடியே, உனக்கு புரியாத பல விஷயம் இந்த உலகத்துல இருக்கு. ஆமா, இல்ல இவங்க 2 பேரையும் நீங்க ஒண்ணு சேர்க்கணுங்கிற ஐடியால இருக்கீங்களா என்ன? இருந்தா என்னன்ற? அது சரி. அந்த தெனாவட்ட பிடிச்சவள மறுபடியும் பாலு தலையில கட்டணும்னு நீங்க எதுக்கு அப்படி அடம் பிடிக்கிறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன இருந்தாலும் இவனோட வாழ்ந்து 2 பிள்ளைங்களை பெற்றிருக்கா அவ. பெத்து போட்டுட்டாங்க. அப்படிப்பட்டவ தானே குழந்தைங்க வேணான்னு சாக போனா? அன்னைக்கு நானும் நீங்களும் இவனும் தூங்க வேண்டியது. ஏதோ நல்ல நேரம் காப்பாத்திட்டோம். தேவையில்லாம தலை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டோம் நாம. அன்னைக்கு அவ நம்ம பேரை சொன்னாளாடி, இல்ல இவ பேரை தான் சொன்னாளா? நீ ஏண்டி சும்மா குதிக்கிற? சொல்லிருந்தா நீங்க மாத்திருப்பீங்களா? இத பாரு பாலு, மறுபடியும் அவளை நீ ஏத்துக்கிறதோ
இல்ல வேற கல்யாணமோ பண்ணிக்க கூடாது. இத பாரு, அம்மா கட்டாயப்படுத்துவாங்க, அவளுடைய பெருமையெல்லாம் சொல்லி சொல்லி காட்டுவாங்க. தேவையில்லாம நீ யோசிக்காத. நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த ஹேமாவை பண்ணிக்கோ. இப்போ உனக்கு என்னதான்க்கா பிரச்சனை? நான் அதை பத்தி ஏதாவது உன்கிட்ட சொன்னா? இல்ல, நான் சும்மா சொன்னேன், அவ்வளவுதான். என்ன இருந்தாலும் மரியாதையும் அடக்கம் ஒடுக்கும் ரொம்ப ஜாஸ்தி ஹேமாக்கு. உனக்கும் அவ பொருத்தமா இருப்பா. பிடிக்கல போல இருக்கு. உமா பேர் சொன்னாவே போதும், தேன் வடியும். என்ன அப்போ எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்க? அந்த ரூமை நான் கிளீன் பண்றதுக்கு பட்ட பாடு இருக்கே போதும் போதும் ஆயிடுச்சு. மிளகாத்தூள் படாத ஒரு சின்ன பேப்பர் கூட அந்த ரூம்ல இல்ல. இப்ப என் கண்ணு உடம்பு கூட எரியுது. கொஞ்ச நேரம் அதை கிளீன் பண்ணல. சாரி மீனு. என்கிட்ட சாரி சொல்லி என்ன பிரயோஜனம் அப்போ? அம்மா வந்தோடனே இருக்கு உங்க 2 பேருக்கும் கச்சேரி. மீனு, நீ ஹாஸ்பிடல் போகாம போனது நல்லதா போச்சு. அம்மா வரும்போது ரூமை கெடுத்து வச்சதுக்கு எங்க 2 பேரும் திட்ட மாட்டாங்கல்ல? அதை விட பெரிய டோஸ் விழும். அவங்களுக்கு மட்டும் ஏதாச்சு அவ்வளவுதான். அக்கா, மேடம் எங்க? வரல. நீங்க 2 பேரும் சேர்ந்து என் அம்மாவை அடிச்சு விரட்ட பாத்தீங்கல்ல? சொல்லு அப்போ, ஏன் 2 பேரும் இப்படி பண்ணீங்க? டேய் சொல்லுடா, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப நீ? அம்மா கண்ணுல எப்படி மிளகாத்தூள் விழுந்துச்சு? சொல்லுடா. அக்கா என்னக்கா ப்ளீஸ். இவன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? விழுந்ததுல அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன பதில் சொல்றது? இவங்க 2 பேரையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. சின்ன பசங்கலாம் போலீஸ் பார்க்க மாட்டாங்க. குழந்தைங்க ஜெயில கொண்டு போய் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 5-6 வருஷம் வெளி உலகத்தையே பார்க்க முடியாது. சொல்றது புரியுதா? அக்கா விடுங்கக்கா. அவங்க பண்ண டார்ச்சர் தாங்க முடியாம தான் இவங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாங்கக்கா. அப்படி இருந்தாலும் தப்பு தானே. நல்ல வேளை அம்மா கையில லேசா தான் அடிபட்டு இருக்கு. பிராக்சர் ஏதாவது ஆயிருந்தா? அப்படி மட்டும் நடந்திருந்தா உன் தோலை உரிச்சிருப்பேன். என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? சரி, இப்போ மகேஸ்வரி மேடம் எங்க இருக்காங்க? ஹாஸ்பிட்டல்லையா? அம்மா அப்பா கூட வீட்டுக்கே போயிட்டாங்க. இனிமே இந்த பக்கம் வரமாட்டாங்க. எல்லாம் இவங்களுக்கு பயந்துதான். 2 பேருக்கும் இந்த லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன். புரிஞ்சுதா? டேய், என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது ரொம்ப ஓவரா போயிடுச்சு. அக்கா சொன்னது கரெக்ட் தான். அப்போ நம்மள போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவாங்களா? இனிமே இப்படி பண்ண பிடிப்பாங்க. அம்மா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஐயோ, அப்ப நாம இனிமே சும்மாவே இருந்துடலான்னு. என்ன ஆனாலும் அந்த பிசாசு இங்கேருந்து ஓடி போச்சுல, அது போதும். திரும்பவும் இங்க வராம இருந்தா சரிதான். வந்தா என்னோட இன்னொரு முகத்தை அவங்க பாப்பாங்க. நீ எப்போ வந்த தீபன்? ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும் அங்கிள். ஆமாம், என்னாச்சு ஆண்டி உங்களுக்கு? கை ஃப்ராக்சரா? ஃப்ராக்சர்லாம் ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் அடிபட்டிருக்கு அவ்வளோதான். ஓ. இவ உமா வீட்டில் தானே கொஞ்ச நாள் தங்கி இருந்தா. அங்கே கீழே விழுந்துட்டா. பார்த்து மெதுவாக நடந்திருக்கலாம்ல ஆண்டி. நான் ஒன்றும் அஜாக்கிரதையால விழல. பாழா போன அந்த 2 குட்டிச்சாத்தானும் பண்ண வேலை தான் இது. பாத்ரூம் டைல்ஸ்ல ஷாம்பை கலக்கி ஊத்திருக்காங்க. ஓ. அது மட்டும் இல்லைல்ல, ஃபேனோட விங்ஸில் மிளகாத்தூளை தூவி வச்சிருந்தாங்கன்னு அப்படித்தானே நீ ஹாஸ்பிட்டலில் சொன்ன? ஆமா ஆமா, எல்லா கோல்மால் வேலையும் அவங்க தான் செஞ்சிருக்காங்க. உயிரோடு திரும்பி வந்ததே பெரிய விஷயம்தான்.
எந்த அளவுக்கு செஞ்சா உன்னை அவங்க அங்கிருந்து அடிச்சு துரத்திருக்கணும், அந்த பசங்களுக்கு நீ எந்த அளவுக்கு கொடுமை பண்ணிருப்பேன்னு தான் நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன். நான் செத்தாலும் நீங்க பொண்ணு வீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். இத்தனை வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்ததுக்கான தண்டனை. எனக்கு தெரியாத உன்னோட சுபாவத்தை பத்தி. தீபன், நீ உள்ள போய் உட்கார வேண்டியதானே? நான் அர்ஜென்ட்டா கொஞ்சம் வெளியே போகணும் அங்கிள். அப்படியே போற வழியில ஒரு 8 பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன அப்படி ஒரு அர்ஜென்ட்? கல்யாண வேலையில பிஸி ஆயிட்டியா என்ன? நீங்க கிண்டல் பண்றீங்கன்னு புரியுது, ஆனா நீங்க சொல்றதுதான் உண்மை. கல்யாண விஷயமா நான் ஓடிக்கிட்டு இருக்கல, நிச்சயதார்த்த விஷயமா தான். பொண்ணை பத்தி முன்ன பின்ன தெரியாததால ஃபார்முலா பொண்ணை பார்க்குற ஃபங்க்ஷனை நடத்த வேண்டியதா போயிடுச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் பிடிச்சதால இப்ப விஷயத்தை அடுத்த கொண்டு போனோம். அது ரொம்ப சந்தோஷமான செய்திப்பா. என்னைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்க? அடுத்த மாசம் 14ஆம் தேதி. நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணும் ஃபங்க்ஷனுக்கு. கண்டிப்பா வரேன்ப்பா. என்ன ஆண்டி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னடா ரொம்ப நக்கல் பண்றியா? இதுல நக்கல் பண்ண என்ன இருக்கு ஆண்டி? நான் உங்களை நல்ல விஷயத்துக்கு தானே இன்வைட் பண்ணேன். எவ்வளோ ஒருத்தி கழுத்துல தாலி கட்டுறது தான் நீ நல்ல விஷயம் சொல்றியா? நீ பண்ற எதுவும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட? தீபனோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும்போது நீ இப்படி மட்டம் தட்டி பேசலாமா? நான் எதை சொன்னாலும் நீங்க எதுக்காக எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்டுட்டு இருக்கீங்க? அவன் தானே அதுக்கு பதில் சொல்லணும். அவன் சொல்லட்டும். என்னைக்கா இருந்தாலும் நான் கல்யாணம் படிதானே ஆகணும் ஆண்டி. நான் இப்ப அதைத்தான் யோசிக்கிறேன். கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். ஆனா உன் கல்யாணத்தை பத்தி உங்க அப்பாவுக்கு ஒரு கனவு இருந்தது, நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருந்தது. உமா விஷயத்தை பத்தி சொல்றீங்களா? ஆமா, உமாவை பத்தி தான் சொல்றேன். அந்த விஷயத்தை பத்தி இனி பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு சமயம் இனி அது நடக்காதுன்னு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. நடக்காதுன்னு நான் சொல்லவே இல்லை. அது நடக்க கொஞ்சம் டைம் ஆகும் தான் சொன்னேன். 10-11 வருஷம் ஆச்சு. இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் காத்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்க? 11 இல்லடா, இன்னும் 20 வருஷம் காத்திருந்தாலும் உனக்கு உமா கிடைக்க மாட்டா தீபன். இந்த பாரு, இவ சொல்ற பைத்தியக்காரத்தனதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்னா உன் வாழ்க்கை தான் நாசமாகும். ஆமா, நான் பைத்தியம்னே வச்சுக்கோங்க. என் கூட நிக்க உன்னால முடியுமா முடியாதா? பதில் சொல்லுடா. இனி அதெல்லாம் என்னால முடியாது. நல்லா யோசிச்சுட்டு தான் நீ என்கிட்ட பேசுறியா? மகேஸ்வரிய பகைச்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். சரி, நீ எடுத்த முடிவை எல்லாம் நடத்தி காட்டுற திறமை உனக்கு இருக்கான்னு நீயே முடிவு பண்ணிக்க. அடா, ஏமா இப்படி எடுத்தறிஞ்சு பேசுற? அவன் உன் அண்ணன் புள்ள தானே, அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமையட்டும்னு நீ நினைக்கவே மாட்டியா? அவன் எப்படியோ எக்கேடு கட்டு போக வேண்டியவனோ இல்ல, இந்த பூமங்கல வீட்டோட மாப்பிள்ளைய வர வேண்டியவன். இதோட வாரிசு உமா, அவ புருஷனும் பிள்ளைகளுக்கும் சேர்த்துதான். அவ புருஷனோட இடத்துக்கு தான் நான் இவனை வர சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவளோட புருஷன் பாலு தான். நீ அதை ஏத்துக்கிட்டா மட்டும் போதும். உமாவே அவனை தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சுக்கிட்டா நான் அவனை ஏத்துக்கணுமா? ஒரு காலமும் முடியாது. உமாவோட வாழ்க்கையில் திரும்ப பாலு கண்டிப்பா வருவான். அன்னைக்கு இப்ப மறுபடியும் முட்டாளாயிடுவான்ல. ஆனா இந்த கல்யாணம் நடந்தா இவன் ஜெயிச்சிடுவானா? கண்டிப்பா இல்ல. உன்னை ஒண்ணும் இல்லாதவனா நான் ஆக்கிடுவேன்டா. இந்த மங்களம் வீட்டு மகேஸ்வரி சொன்னா செஞ்சு முடிச்சிடுவா. ஞாபகம் வச்சுக்கோ. நான் தான் சொன்னல அங்கிள், இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்னோட மிகப்பெரிய எதிரி ஆண்டியா தான் இருப்பாங்கன்னு. என் வாழ்க்கையை எப்படிலாம் நாசம் பண்ணலாம் தான் இனி அவங்க யோசிப்பாங்க. நீ பயப்படாதடா, இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். என்ன நடந்தாலும் சரி. இப்ப நீங்க மட்டும்தான் எனக்கு இருக்கிற பெரிய சப்போர்ட்டும் தைரியமும். நான் கூட இருக்கேன்டா, நீ எதுக்கும் பயப்படாத. அப்புறம் நீ உள்ள வரியா? இல்ல அங்கிள், நான் கிளம்புறேன். இதுதானே
நான் தான் அப்பவே சொன்னேன்ல இன்னொரு ஜோடி இருக்குன்னு. இத அன்னைக்கு ஏன் கொடுக்கல? இத அன்னைக்கு நான் துவைக்க போட்டிருந்தேன்ல, மீதி 2 ஜோடியை கொடுத்து விட்டேன்ல. என்ன இருந்தாலும் கொடுத்து விடாம இருந்தது நல்லதா போச்சு. ஏன்னா இதுக்காக பாலு சார் இவ்வளவு தூரம் வரணும்ல. ச்சே, இத இப்ப ஏன் கொடுத்தாங்க? ஏன்டா அப்படி சொல்ற? இது அங்கேயே இருந்திருந்தா அப்பாவே கொண்டு வந்திருப்பார்ல. அப்பாவை பார்த்துருக்கலாம்ல. அப்புறம் அம்மா கிட்டே சொல்லிருக்கலாம். அப்பா கிட்ட நடந்த சண்டை பேசி தீர்த்து இருக்கலாம்ல. அப்படி சும்மா வந்தா இந்த பிரச்சனை தீர்க்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? பாலு சாரோட கோவம் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துடும். இப்ப அக்காவோட கோவம் தணிஞ்சிருச்சுல, அந்த மாதிரிதான். அப்படி ஏதாச்சும் நடந்தா தானே நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர முடியும். அப்படிலாம் எதுவும் நடக்காது. அப்போ எல்லாரும் ஒண்ணா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போவோட எக்ஸாம் வருதுலக்கா, அதான் ஸ்கூலுக்கு போக யூனிஃபார்ம்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். எக்ஸாமா? என்னைக்கு ஆரம்பிக்குது? எனக்கு அது எதுவுமே தெரியாதே. உன்கிட்ட யார் சொன்னா? பாலு சார் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. சார் தான் சொன்னாரு இந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்பாவை திரும்ப அனுப்பினா போதும்னு. ஓ, இப்ப என் பொண்ணு விஷயத்தை என்கிட்ட சொல்றதுக்கு கூட பாலுவுக்கு முடியலல்ல? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல? நானும் அவர்கிட்ட அதான் கேட்டேன்க்கா. உடனே சார் கோவப்பட்டாரு. நான் சொல்றதை மட்டும் ஒழுங்கா செய்யணும்னு சொன்னாரு. இல்லைன்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொன்னாரு. அதை மீறி நான் என்னத்தக்கா சொல்றது? இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல. அவரு என்ன பழிவாங்க பாக்குறாரு, பண்ணட்டும். ஓ, எக்ஸாம்க்கு இன்னும் எத்தனை நாள் இருக்காமோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவளுக்கு எதுவுமே தெரியாதுமா. இவளை கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? என்ன ஸ்கூல்ல விட்டா மட்டும் உனக்கு எல்லாம் தெரியுமா? சரி, அதுக்காக நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. நான் உன்னோட மிஸ்ஸுக்கே கால் பண்ணி கேட்டுக்கிறேன், அப்புறமா சொல்றேன். இல்லனா நீயே பாலுக்கு கால் பண்ணி கேளு. நான் பண்ணி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அக்கா பரவாயில்ல, ஒரு வகையில இது எனக்கு தண்டனை தான். நான் அவரை அளவுக்கு அதிகமா காயப்படுத்திருக்கேன், அவாய்ட் பண்ணிருக்கேன். திரும்பதி எனக்கு வருது. இதை பத்தி குறை சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதோட வால்யூமை கொஞ்சம் குறைச்சு தொலைய. எனக்கு கொஞ்சம் நேரம் நிம்மதியா இருக்க விடு. ஏமா சும்மா கோவப்படுற? சந்தோஷப்படுற மாதிரி விஷயத்த உங்க அப்பா தான் தினம் தினம் அள்ளிட்டு வந்து கொட்டுறாரே. அப்பா பாவம் தானேம்மா? ஆமா, ரொம்ப பாவம் தான். நம்ம அப்படி நினைச்சதுனாலதான் நம்மள திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருக்காரு. இப்ப பாரு, நம்பரை கூட பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. அவரை நம்ம கால் பண்ணி கூட தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. பாப்பா, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? அந்த பாழா போன டிவி வால்யூம் குறைய. பாழா போன டிவி இல்லம்மா, கார்ட்டூன். ஹலோ, சேகர் சாரா? ஆமா, நீங்க யார் பேசுறது? என் பேரு ராதிகா. நான் 7th மேட்ரிமோனில இருந்து கால் பண்றேன். சாரி மேடம், இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி எந்த சர்வீஸும் தேவைப்படல. சார் ஒரு நிமிஷம் கட் பண்ணாதீங்க. நீங்க மாதவ் ஆட்டோ கேர் ஷோரூம் ஓனர் தீபன் மாதவனோட ஆஃபீஸ் செக்ரட்டரி தானே? ஆமா. தீபன் சார் தான் உங்க நம்பரை எங்களுக்கு கொடுத்தாரு. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி சேகர் சாரை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு தீபன் சொல்லியிருந்தாரு. ஓ, ஐ சி. அப்போ என்ன விஷயம் சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லை சார், ஒரு சில மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் பற்றி எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. மெயின்லி சியூட்டபிளான ப்ரப்போசல்ஸ் வந்திருந்தா அவருக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தாரு. இது எந்த மேட்ரிமோனியல் சைட்டு? சாதாரணமான ஆன்லைன் சைட்ஸ்லாம் இந்த மாதிரி கால்ஸ்லாம் வரதே இல்லையே. சார், இது ரொம்ப சின்ன லெவலில் ஒர்க் ஆகுற சைட் ஒன்று. எங்களுக்கு ரொம்ப கம்மியான கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க. அதனால தான் எல்லா கஸ்டமர்ஸ் கிட்ட பேசவும் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணவும் நாங்கள் முயற்சி பண்ணுவோம். பரவாயில்லையே, எது எப்படியோ இப்போதான் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேள்விப்படுறேன். அது மட்டும் இல்லை, தீபன் சார் மாதிரி ஒரு ப்ரீமியம் கஸ்டமரோட மேரேஜை நடத்தி வைக்கிறதுன்னா அது எங்களுக்கு ரொம்ப பெரிய மெரிட்டாக இருக்கும் சார். ஹலோ, நீங்கள் சாருக்கு மேரேஜ் ப்ரொபோசலோட வந்திருக்கீங்களா? இவ்வளோ நேரம் பேசினதுக்கு அப்புறமும் இப்படி கேட்குறீங்களே சார்? இல்லை, நீங்கள் இனிமேல் தேவையில்லாமல் அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் சார், தீபன் சார் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரா என்ன? அப்படி இல்லை, சாருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் எந்த ப்ரொபோசலுக்கும் சாரோட பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. தீபன் சாருக்கு ரீசெண்டாக கால் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு ஏதோ ஒரு பொண்ணை பார்க்க போகிறத சொல்லியிருந்தாரு. மற்றபடி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதை சொல்லலை. ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சுங்க. நாளைக்கு சாரோட நிச்சயதார்த்தம்.
இனிமேல் இந்த விஷயத்துக்காக நீங்க கால் பண்ணாதீங்க, வச்சுட்டுமா? சார் ஒரு நிமிஷம் கட் பண்ணாதீங்க. போன தடவை பார்க்க போயிருந்த அந்த பொண்ணையே தான் தீபன் இல்ல தீபன் சார் கல்யாணம் பண்ணிக்க போறாரா? ஆமா. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் சொல்ல முடியுமா? அது எதுக்கு உங்களுக்கு? வேற ஒன்றும் இல்லை சார். எங்க சைடில் அந்த பொண்ணோட பேரும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா இதுக்கப்புறம் கால் பண்ணி தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இப்பவே நாங்க அந்த அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். சாச்சா, இது வேற ஒரு ஆள் கொண்டு வந்த ப்ரொபோசல். நாங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம்ல சார், ப்ளீஸ். அந்த பொண்ணோட பேரு அஞ்சிதா நந்தகுமார், வயசு 25, வீடு அண்ணா நகர். ஹலோ, கேக்குதுங்களா? சொல்லுங்க சார். நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பேர்ல யாரும் எங்க சைட்ல இல்ல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. சாரி சார் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே. என்னாச்சும்மா, அப்பா கிட்ட பேசுனீங்களா? இல்ல, அப்பா இனிமே கிடைக்க மாட்டார். ஏன் அப்படி? அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. கல்யாணமா? அது எப்போ? நாளைக்கு நிச்சயதார்த்தம். சீக்கிரமே கல்யாணமும் நடந்துரும். அப்ப நாமளும் அப்பாவோட கல்யாணத்துக்கு போலாமா? ரொம்ப ஜாலியா இருக்கும்ல, நம்மளும் போலாமா? சொல்லுமா ப்ளீஸ், நம்மளும் போலாமா? முடியலன்னா அது என்கிட்ட கொடுங்கக்கா, நான் பெருக்கி சுத்தம் பண்ணிக்கிறேன். வேண்டாம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. அம்மா, உன் பொண்ணு எங்க? அவ எங்கன்னு ஒன்னதான் கேக்குறேன். என் அத்தையோட அவ வெளியே போயிருக்காமா. எதுக்காக போயிருக்காங்க? அதான் கேக்குறல, பதில் சொல்லுடி. அந்த பொம்பளை எதுக்காக உன் பொண்ணை வெளியில கூட்டிட்டு போயிருக்கா? அவங்க வெளியே போகும்போதெல்லாம் அவளை கூட்டிட்டு தாம்மா போறாங்க. அப்படியா? எதுக்காக கூட்டிட்டு போறா தெரியுமா? எதுக்கு? முதல்ல அந்த விஷயம் இவனுக்கு தெரியுமான்னு கேளு. என்னதாம்மா நடக்குது? உனக்கு தெரியுமா தினேஷ், உங்க அம்மா உன் பொண்ணை கூட்டிட்டு எதுக்காக போறாங்கன்னு? சொல்லு தினேஷ், உனக்கு தெரியுமான்னு கேக்குறல்ல. எங்க அம்மா 1000 வேலையா வெளியில போவாங்க, கூட பேத்தியும் கூட்டிட்டு போவாங்க. இதுல என்ன இருக்கு? இருக்குடா, உன்னை விசாரிப்பேடா. இத்தனை காலமும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நாங்க பூ மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு அவ. அவளை வெயிலு மழைன்னு பார்க்காம அலைய வச்சு காசு சம்பாதிக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நீங்கெல்லாம் என்ன ஜென்மங்களோ? உன் பெத்தவளுக்கு எந்த உரிமையும் இல்ல. அட என்னங்க உங்க பிரச்சனை? முதல்ல வெளில போங்க. கிளம்புறேன்டா. அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு முடிவு தெரியணும். அடியே, உன் பொண்ண தினேஷோட அம்மா எங்க கூட்டிட்டு போயிருக்கான்னு தெரியுமா? தெரியுமாடி? பிச்சை எடுக்க. பஸ் ஸ்டாப்ல எல்லாரும் கூடி நிக்கிற இடத்துல அந்த பொம்பளை உன் பொண்ணை கூட்டிட்டு போய் டொனேஷன்ங்கிற பேர்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா. அவ டொனேஷன் கேட்கறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. இப்படி தெரு தெருவா அலைய வச்சு உன் புள்ளைய பிச்சை எடுக்கிறதுக்காக தான் இவனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அவ்வளவு பிரச்சனை பண்ணி உங்களை இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சாங்களா? இப்ப அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதானா? உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மைதான்க்கா. உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் முன்னாடியே தெரியும். அதனாலதான் நீங்க பாப்பாவை கூட்டிட்டு இங்க இருந்து தப்பிச்சு எங்கேயாவது போயிடுங்கன்னு சொன்னேன். இந்த விஷயம்லாம் இவருக்கும் தெரியும். இவர் தான் கார்டு அடிச்சு அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருக்காரு. இவன் இதை மட்டும் இல்ல, இதுக்கு மேலேயும் செய்வான். இப்படி ஒரு கீழ்த்தரமானவனை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. ஏய் கிளவி, முதல்ல இங்க இருந்து வெளில போ. போக முடியாதுடா. இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஆஹா. ஏய், அந்த பொம்பளை வந்தது, நம்ம குழந்தைய கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறோம். வாமா, இப்படி வந்திருக்காரு. உட்காருங்கம்மா.
நிச்சயதார்த்த பத்திரிக்கை படிக்கவா? படிங்க. பெசன் நகர் நந்தகுமார் தெய்வத்திரு சுஜாதா தம்பதியின் மகள் அஞ்சிதாவிற்கும் மங்களமேடு தெய்வத்திரு மாதவன் ரஞ்சனி தம்பதியின் மகன் தீபனின் திருமணம் 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி காலை 10 முதல் 11 மணிக்குள் திருமணம் செய்வதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். உங்க எல்லாருக்கும் சம்மதம்னா பொண்ணோட அப்பா இந்த பத்திரிகையை வாங்கிக்கலாம். இப்ப பொண்ணும் பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிரத்தை மாத்திக்கிங்க. அம்மா, இதான அப்பாவோட கல்யாண பொண்ணு. என்னம்மா இதெல்லாம்? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க யாரு? இந்த குழந்தை யாரு? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. சார், இதெல்லாம் கேட்டு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. தீபன் சாருக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னோட புருஷன் இப்போ இல்ல. எங்க போயிட்டாரு? இறந்துட்டாரா? இவளுக்கு விவரம் தெரிஞ்சு அப்பாவை பார்த்ததில்ல. தீபன் சார் தான் அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லா உதவியும் இவளுக்கு செஞ்சிருக்காரு. அந்த நெருக்கத்துல தான் அவ அப்படி கூப்பிட்டுட்டா. அப்படியா? ஒரு நிமிஷம் நாங்க பயந்துட்டோம். ஒரு குழந்தை திடீர்னு அப்பான்னு மாப்பிள்ளையை கூப்பிடும்போது யாரா இருந்தாலும் தப்பா தானே நினைப்பாங்க. பாப்பா, இப்படி வாம்மா. எல்லாரும் ஏன் இப்படி சாக்காகி நிற்கிறீங்க? ஒரு குழந்தை அதோட பாசத்தால் ஒரு ஆளை அப்பான்னும் அங்கிள்னும் தாத்தான்னும் எப்படி வேணாலும் அவள் விருப்பப்படி கூப்பிடட்டும். ஃபங்க்ஷனோட அடுத்த கட்டத்துக்கு போங்க. நான் சொல்கிறது புரியலையா? சாப்பிட்ற விஷயத்தை தான் சொன்னேன். வாம்மா பாப்பா, நீ வாம்மா. ஹலோ. ஹலோ, மகேஸ்வரி பேசுறேன். என்ன ஆண்டி? நீ இப்ப எங்க இருக்க? அது என்ன பதில் சொல்லாம அது இதுன்னு இழுக்கிற? நான் இப்போ அஞ்சிதா வீட்டில் இருக்கேன். எதுக்காண்டி ஃபோன் பண்ணீங்க? உன்னோட கல்யாண நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சான்னு தெரிஞ்சுக்க தான் கூப்பிட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படியா? கல்யாண தேதி எப்போ முடிவு பண்ணியிருக்க? மே மாதம் 20. ரொம்ப நல்லது. நீ ஸ்பெஷலாக வந்து இன்வைட் பண்ணல. ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. எந்த விஷயமா இருந்தாலும் உன் கூட சப்போர்ட்டா நிப்பேன்னு சொன்ன என் புருஷன் அங்க வந்தாரடா? இல்ல. என்னாச்சு? ஏன் அவர் வரல? நீ அதை பத்தி ஒன்றும் கேட்கல? கால் பண்ண, கம்பெனியில் ஏதோ முக்கியமான போர்ட் மீட்டிங் இருக்குன்னு சொன்னார். அது வெறும் போர்ட் மீட்டிங் இல்ல, ஸ்பெஷல் போர்ட் மீட்டிங். கம்பெனிக்கு எம்டியா இருக்கிற மகேஸ்வரி இமீடியட் நோட்டீஸ் கொடுத்து எல்லாரையும் வர வச்சிருக்கேன். எல்லா மெம்பர்ஸும் ஆஃபீஸ்க்கு வந்து 2 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் கால் பண்ணி சொல்வேன் அந்த மீட்டிங் கேன்சல்னு.
எதுக்காக நான் இப்படி ஒரு வேலையை செஞ்சேன்னு தெரியுமா? என் புருஷன் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் சரி, என்னோட அனுமதி இல்லாம சின்ன விஷயத்தை கூட உனக்காக செய்யக்கூடாதுன்னு உனக்கு தெரியப்படுத்த. உன்னோட நிச்சயதார்த்தத்துக்கு வராத என்னோட புருஷன் உன்னோட கல்யாணத்துக்கு வந்து முதல் வரிசையில இருப்பாருங்கிற உன்னோட நம்பிக்கை இனியும் பலிக்குமா என்ன? இப்ப மறுபடியும் நான் உங்ககிட்ட கேக்குறேன், என்னோட விருப்பத்துக்கு எதிரா நீ நடத்த போற உன்னோட கல்யாணத்துல இருந்து பின்வாங்க உன்னால முடியுமா? ஆண்டி, நீ வேற எதையும் பார்க்க வேண்டாம், நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன். நிச்சயதார்த்தத்தை நடத்திட்டு கல்யாணம் நின்னு போறதால பொண்ணோட வீட்டுக்காரங்களுக்கு ஏற்படுற எல்லா நஷ்டங்களுக்கும் நான் நஷ்ட ஈடு கொடுக்கறேன். இப்ப சொல்லு, நீ இதுல இருந்து பின்வாங்க தயாரா? இல்ல ஆண்டி, இனி என்னால் இதுல இருந்து பின்வாங்க முடியாது. எக்காரணம் கொண்டு பின்வாங்க முடியாது. நல்லா இன்னொரு தடவை யோசிச்சுட்டு வேணா நீ எனக்கு பதில் சொல்லு. உன்னை கேள்வி கேட்கறது மங்களம் வீட்டு மகேஸ்வரிங்கிறத மனசுல புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பதில் சொல்லணும். இந்த விஷயத்துல நான் பதில் சொல்ல வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப சரி, அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன விஷயத்த உனக்கு சொல்ல வேண்டியிருக்கு. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்காக நீ என்கிட்ட ஒரு தொகை வாங்கினல்ல, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. 40 லட்சம் ரூபாய். உன்னோட கல்யாணம் நடக்க போற தேதிக்கு முன்னாடி, அதாவது மே மாசம் 20ஆம் தேதிக்கு முன்னாடி அந்த தொகையை நீ எனக்கு திரும்ப தந்தாகணும். வட்டியெல்லாம் கூட நான் கேட்கல. உன்ன மாதிரி நன்றி கெட்ட ஒரு மிருகத்துக்கு நான் கொடுத்த நல்ல ஒரு கிஃப்டா கூட நீ அதை நினைச்சுக்கோ. ஆண்டி, அப்படியெல்லாம் நீ இனிமே என்ன கூப்பிடாத. மங்களம் வீட்டு மகேஸ்வரினே நீ என்ன கூப்பிடு. அதுக்கான அர்த்தம் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கோம்ல? இது வரைக்கும் நான் உங்ககிட்ட காட்டிட்டு இருந்த அன்பையும் சப்போர்ட்டையும் மொத்தமா தூக்கி எறிஞ்சிட்டேன்டா. இப்ப நமக்குள்ள இருக்கிற ஒரே சம்பந்தம், நீ எனக்கு பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய கடங்காரன், அவ்வளவுதான். நான் இப்போ அவ்வளவு பணத்துக்கு எங்க போவோம் சொல்லுங்க? மே 19 அதுதான் உன்னோட டெட்லைன். ₹1 கூட குறையாம நீ அந்த 40 லட்சத்தை எனக்கு தந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா ஷோரூம்ல இருக்கிற உன்னோட எம்டி சேர்ல நான் சொல்ற ஆள் வந்து உட்காருவான். அது ஒருவேளை உன் ஆஃபீஸில் வேலை செய்கிற வேலைக்காரனாகவும் இருக்கலாம், இல்லை என் வீட்டில் வளர்க்கக்கூடிய அல்சேஷன் நாயாகவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் உன்னை விட நன்றியுள்ள மனுஷனாகவும் மிருகமாகவும் இருக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ என்கிட்ட பணம் வாங்கினதுக்குரிய எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. அதை எங்கே எப்படி யூஸ் பண்ணணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் அப்படின்னா கோர்ட் தான். நம்ம பார்க்கலாம். ஹலோ ஹலோ, இந்த இதையும் சாப்பிடு. போதும் மீனு, எனக்கு வயிறு நிறைஞ்சிச்சு. இது எக்ஸாம் டைம்ல நல்லா சாப்பிட்டு போனாதான் எக்ஸாம் எழுத முடியும். எக்ஸாம் எழுதும் போது டயர்ட்னஸே இருக்க கூடாது. இப்படி சாப்பிட்டுட்டு போனா எக்ஸாம் ஹால்லேயே தூங்கிடுவேன். அப்படின்னா நீ கண்டிப்பா தோத்து போயிருவனா? நான் இப்ப தூங்குவா போறேன். நீ எக்ஸாம் எழுதுனாலும் தோத்து போயிருவேன்னு எனக்கு தோணுது. நீ ரொம்ப நாள் கிளாஸுக்கு போயிருக்கியா? இல்ல. எக்ஸாம்க்கு நீ ப்ரிப்பேர் பண்ணிருக்கியா? அதுவும் இல்ல. அப்ப நீ எப்படி ஜெயிப்ப? நான் படிச்சிருக்கேன்னா. இங்க பாருங்க, சண்டை போடாம பேசாம சாப்பிடுங்க. அக்கா உட்காருங்க, சாப்பிடலாம். உங்களுக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு எக்ஸாம் இருக்கு? அவளுக்கு இன்னைக்கு முடியும், எனக்கு 2 நாள் இருக்குமா.
எக்ஸாம் முடிஞ்ச உடனே திரும்ப போறியா அம்மு? தெரியாது, அப்பா கிட்ட கேட்டு பார்க்கணும். எக்ஸாம் முடிஞ்ச உடனே திரும்பி அனுப்பணும்னு காலைல பாலு சார் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அப்படின்னா நீ இன்னைக்கே திரும்பி போயிருவியா? போகட்டும், எல்லாம் பாலுவோட முடிவு தானே, அதுபடியே நடக்கட்டும். ச்சே, அப்ப நான் எங்க போவேன்? நீ எங்க போற? அப்போ ஒன்னும் என் கூட வரேன்னு சொன்னான். வெக்கேஷன் தானே, கொஞ்ச நாள் அங்க வந்து தங்குறேன்னு சொன்னான். இதையே என்கிட்ட சொல்லவே இல்ல அப்போ. அதை அப்புறமா சொல்லலாம்னு நினைச்சம்மா. இப்ப நீயும் போயிட்டனா இந்த வீட்ல வேற யாரு இருக்காங்க? நானும் மீனுவும் மட்டும்தானே இருப்போம். லீவு தானம்மா, நான் இங்க இருந்தா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். அங்க போனா நான் இவளோட சேர்ந்து விளையாடலாம்ல. போங்க, நான் இங்க தனியா இருப்பேன்னு உங்க 2 பேருக்கும் எந்த கவலையும் இல்லைல்ல. வேற என்ன சொல்றது? அப்ப நீங்களும் எங்க கூட வாங்கம்மா, அப்ப எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. அதுவும் சரிதான், நீயும் வாமா, பாட்டி வீட்டுக்கு போலாம். அம்மா ப்ளீஸ், பாட்டி கூட இங்க வந்து தங்குனாங்கல்ல, நீங்க அங்க வரலாம்ல. அதான் நீயும் போறல்ல. முதல்ல எக்ஸாம் முடியட்டும், அதுக்கப்புறம் யோசிக்கலாம் நானும் உங்க கூட வரதா இல்லையான்னு. யோசிக்கலாம் வேணாம், நீயும் வாமா. சரின்னு சொல்லுமா ப்ளீஸ். அம்மா நீங்களும் என் கூட வாங்கம்மா ப்ளீஸ். ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா வாங்கம்மா. சரி, நானும் வரேன். ஹலோ. ஹலோ, நான் தான். என்ன தீபா, நீ எங்கே இருக்க? அங்கிள், நான் அர்ஜென்ட்டாக ஒரு விஷயம் சொல்ல தான் கால் பண்ணேன். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆண்டி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நிச்சயதார்த்தம் நடந்த கோவத்தில் தான் பேசினாங்க. அவளுக்கு எப்படி கோவம் வராமல் இருக்கும்? உன்னையும் உமாவையும் சேர்த்து வச்சு கட்டின மனக்கோட்டையெல்லாம் செதறி போச்சுல்ல. அந்த கோவத்தில் தான் அவள் அப்படி பேசியிருப்பா. பரவாயில்ல, விட்டுரு. அது அவ்வளோ சீக்கிரத்தில் விட முடியாது அங்கிள். ஆண்டி பேசின பேச்சு அப்படி இருந்துச்சு. எல்லா வகையிலையும் என்னை லாக் பண்ணணும்னு நினச்சதான் அவங்க இந்த மாதிரி பேசினாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ ஒரு ஆம்பளை தானடா. ஒரு விஷயத்த பேசி முடிச்சுட்டு இறங்கிட்டோன்னா அப்புறம் எக்காரணம் கொண்டு பின்வாங்கக்கூடாது. மகேஸ்வரி கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம். எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் அவங்க பேசினாங்க. ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்கான பணத்தை ஆண்டி தான் எனக்கு கொடுத்தாங்க, 40 லட்சம் ரூபாய். சரி, அதனால் என்ன? உன்னோட அப்பாவுக்கும் உரிமை இருக்கிற வீடு தானே இந்த வீடு. பரம்பரைப்படி பார்த்தா பெண்களுக்கு தான் வீடுன்னு வந்துடுச்சு. ஆனால் அதுக்கு பதில் தானே மகி அந்த பணத்தில் பாதி ஷேரை உனக்கு கொடுத்தா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இப்போ அந்த பணத்தை திருப்பி கொடுன்னு ஆண்டி கேட்டிருக்காங்க. அவ்வளோ பெரிய தொகைக்கு நான் இப்போ எங்கே போவேன் அங்கிள்? கல்யாணத்தை நடத்தவும் மற்ற விஷயத்துக்காகவும் நீங்கள் எனக்கு தரேன்னு சொன்ன பணத்தை தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. நீ அதை திரும்பலாம் கொடுக்க வேண்டாம். அவள் உன்னை என்ன பண்ணிடுவா? ஆண்டி கிட்ட பணம் வாங்கினதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கடனாக வாங்கியிருக்கேன்னு தான் நான் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கேன். நீ எதுக்காக அப்படி ஒரு தப்பு பண்ண? பிஸ்னஸ்க்காக தானே பணத்தை வாங்கினேன். சோர்ஸ் எல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை தான். லீகலி ஆன்ட்டிக்கு எங்களோட எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லாமல் தான் இருந்துச்சு. அந்த அக்ரிமெண்ட்டை வச்சுட்டு அவளால் என்ன பண்ண முடியும்? ஓப்பனாக ஒன்று அட்டாக் பண்ண அவள் கொஞ்சம் பயப்படுவா. அவங்களுக்கு ஒரு பயமும் இல்லை. ஆன்ட்டி என் மேலே கேஸ் போட்டுருவேன்னு சொன்னாங்க அங்கிள். என்னை தோக்கடிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உமாவோட வாழ்க்கையிலிருந்து நான் விலகி போயிட்டேங்கிறது தான். தீபன், நீ அப்படியெல்லாம் ஒன்று நினைக்க வேண்டாம். இந்த பிரச்சனையை நான் டீல் பண்ணிக்கிறேன். இல்லை, நீங்கள் என்ன பண்ண முடியும் அங்கிள்? அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. ஆனால் இந்த கல்யாணத்தில் இருந்து நீ பின்வாங்கக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வச்சிடுறேன். சரி அங்கிள். மகி, மகி, என்னங்க, எதுக்காக கூப்பிட்டீங்க? என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கடி நீ இப்படியெல்லாம் பண்ற? வேணும்னே மற்றவங்களுக்கு பிரச்சனை பண்றியா நீ? என்ன பிரச்சனை செஞ்சேன்? இப்போ நீ எதுக்காக அந்த தீபனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? என்ன டார்ச்சர் பண்ணிட்டேன்? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை.
இங்க பாரு, நீ சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பேசு. நீ அவனுக்கு கால் பண்ணி பணம் கேட்டியா? ஓ, அதுதான் பிரச்சனையா? ஆமா கேட்டேன். அதனால என்ன இப்போ? கொடுத்த பணத்தை திரும்ப கேட்கறது கஷ்டமோ டார்ச்சரோ ஒன்றும் கிடையாது. 40 லட்சம் ரூபாய். அவன் எங்க போவான் அவ்வளோ பணத்துக்கு? அவன் வீட்டை விற்க சொல்லுங்க, இல்லைன்னா பொண்டாடி வீட்டுல இருந்து வாங்கி தரட்டும். எப்படியாவது எனக்கு என் பணம் கிடைச்சே ஆகணும். உன்னோட சுயநலத்துக்கு அவன் கூட நிற்க மாட்டான்னு தெரிஞ்சதும் நீ அவனை நடுத்தெருவுக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டல. என் பொண்ணு அனுபவிக்க வேண்டிய சொத்தும் பணமும் எவனோ ஒருத்தனும் அவன் பொண்டாட்டியும் அனுபவிக்கவே கூடாது. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். தீபன் உனக்கு 3வது மனுஷனா? உன் அண்ணன் புள்ள தானே? அந்த மரியாதையும் அக்கறையும் அவன் மேல உனக்கு இருக்கா இல்லையா? அவனுக்கு அவன் அப்பா மேலையும் என் மேலையும் கொஞ்சமாச்சும் பாசமும் அக்கறையும் இருந்துச்சுன்னா நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு எனக்கு சப்போர்ட்டா என் கூட இருந்திருப்பான். என்கிட்ட அவன் காட்டாத அக்கறைய நான் காட்டணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அப்படின்னா அவன் இன்னும் உமாவுக்காக காத்திருக்கணும்னு சொல்றியா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உன் கூட நின்னுட்டு எல்லா விதமான கோல்மாலும் சதி வேலையும் செய்யணும். அப்படித்தானே நீ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க? ஆமா ஆமா, அதேதான். அவன் உமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அந்த எண்ணத்தை சர்வசாதாரணமா எட்டி உதைச்சிட்டு அவன் எப்படி இன்னொரு பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வாழறாங்கிறத பார்க்க தானே போறேன். இனிமே எந்த காலத்திலயும் நிம்மதியா இருக்க நான் அவனை விடவே மாட்டேன். இப்படி சொல்ல வெக்கமால? சொந்த பொண்ணோட புருஷன் அடிச்சு விரட்டிட்டு அவளை இன்னொருத்தன் தலையில கட்டி வைக்க எல்லா பித்தலாட்டத்தையும் ஃப்ராடேன்னு பண்ணிட்டு இருக்க. வெக்கம் கெட்ட ஜென்மம். நீங்க அந்த அளவுக்கெல்லாம் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தீபன் பேர் சொன்னாலே உங்களுக்கு பத்திக்கிட்டு வரும்ல. இப்ப அவனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு என்ன ஒரு ஆர்வம்? நான் அவனை வெறுத்து ஒதுக்குனேன்னா அவன் உன் பேச்சை கேட்டு தப்பான காரியம் பண்ணும்போதுதான். இப்போ நல்ல விஷயங்களை பண்றான், அதான் சப்போர்ட் பண்றேன். ஆமா, நீ ஏன் இவ்வளவு இளக்காரமா பேசுற? இதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. என்னதான் நடந்தாலும் தீபனோட கல்யாணம் மட்டும் நடக்கும்னு நினைக்காதீங்க. வீடு இல்லாதவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்கன்னு நானும் பாக்குறேன். இங்க பாரு, இந்த விஷயத்துல நீ ஜெயிச்சிடலான்னு கனவு கண்டுட்டு இருக்காத. நீ தீபனை தோக்கடிக்க நான் விடவே மாட்டேன். எனக்கு உமாவோட வாழ்க்கை தான் பெருசு. அப்படின்னா உமாவோட மனசை எப்படியாவது நீங்க மாத்தி தீபனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவனை போய் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நாளும் சம்மதிக்காதீங்க. என் பொண்ணுக்கு ஒரு புருஷன் இருக்கான், பாலு, டாக்டர் பாலகோபால். இனிமே யாராலையும் அந்த இடத்துக்கு வரவே முடியாது. உங்க டாக்டர் மருமக அப்புறம் எங்க போனா? உமாவே அவனை வேண்டாம் ஒதுக்கிட்டால. அதுதான் அவ பண்ண முட்டாள்தனம். என்ன அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அவ திருந்தி என் பொண்ணு அவனை ஏத்துக்கிற ஒரு நாள் வரும். அதுக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். உண்மையை சொன்னா பாலு உமாவோட வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னோட்டமாக தான் தீபனுக்கு கல்யாணம் ஆக போகுது. அதனால நான் அதை எப்படியாவது நடத்தி வச்சிருவேன். அப்படின்னா நீங்க என்ன எதிர்த்துக்கிட்டு சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? இந்த விஷயத்துல நான் எதை வேணாலும் செய்வேன். உனக்கு அவனை தோக்கடிக்கணும்னா முதல்ல நீ தோக்கடிக்க வேண்டியது என்னதான். உன் புருஷனா இருக்கிற என்ன ஞாபகம் வச்சுக்க. ஒரு நிமிஷம். நீங்க என்ன சொன்னாலும் சரி செஞ்சாலும் சரி 40 லட்சம் ரூபாய் நான் அதை அவங்கிட்ட இருந்து வசூல் பண்ணாம விடவே மாட்டேன். இல்லனா நான் இந்த மங்களம் விட்டு மகேஸ்வரி இல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.